ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. கன்னி ராசியோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் தானே தவிர, எல்லா கன்னி ராசிக்காரங்களும் இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு முத்திரை குத்தக்கூடாது. ஒரு காமன் ஐடியா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கன்னி ராசி அப்படின்னாலே இது பெண் தத்துவம் கொண்டது. இவருடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசியோட அதிபதி வந்து புதன். புதன்னாலே என்ன? அறிவு, நாலேட்ஜ், படிப்பு இல்ல? ஸோ புதன் க்கான விஷயங்கள் எல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும். எப்படி இருக்கும்னா, படிக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. படிப்புலயும் நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி அம் ஒரு விஷயம் தெரியாது, உனக்கு இது விஷயம் உனக்கு இப்போ 10 பேர்கிட்ட நடுவுல பேசிட்டு இருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அத பத்தி வீட்டுக்கு போய் ரிசர்ச் பண்ணிட்டு, அங்க பேசுறவங்கள விட ஜாஸ்தியா அறிவு கொண்டு வந்து, ஜாஸ்தியா நாலேட்ஜ் கொண்டு வந்து, ஓ அந்த சபையில திரும்ப அதே மாரி பேசுவாங்க. அதாவது ஒரு விஷயம் தெரியலன்னு இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு. அவங்க எப்படின்னா, தெரியல, எனக்கு வராது, எனக்கு செய்ய முடியாது, படிக்க முடியாது. அப்ப முடியாதுங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. அவங்க எப்படியாச்சும், எப்பேர்ப்பட்டாச்சும், எப்பாடு பட்டாச்சும் அந்த விஷயத்த பத்தி படிச்சுட்டோ, இல்ல தெரிஞ்சுக்கிட்டோ, இல்ல கத்துக்கிட்டோ வந்துருவாங்க. அப்படி ஒரு நாலேட்ஜ். வாஸ்ட் நாலேட்ஜ் இருக்கும். எல்லாத்த பத்தியும் பேசலாம் அவங்க கிட்ட. எல்லாத்த பத்தியும் நல்லாவே நாலேட்ஜ் வச்சிருப்பாங்க. அதே சமயத்துல இவங்க எப்படின்னா, நான் எனக்கு என்னுடைய விஷயம், எனக்கு இது தேவை, அதனால நான் இப்படி பண்ணுவேன். அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர். இதனால இன்னொருத்தவங்கள மிதிக்கிறோம்னா, அத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டுட்டு, எனக்கு இது தேவை, என் வாழ்க்கைக்கு இது தேவை, நான் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். அவங்க மைண்ட்ல அது மட்டும் தான் இருக்கும். ஏன்னா, அவங்களோட கம்ஃபர்ட்டு. இப்படி படுத்தா எனக்கு தூக்கம் வரும். நான் இதுல தான் படிப்பேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். இதுக்காக நீ நீ தரையில படுத்துக்கணுமா படுத்துக்கோ. ஆனா எனக்கு இதுதான் வேணும். அப்படின்னு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்ட்டா செஞ்சுப்பாங்க. அவங்க உடம்பையும் நல்லா பார்த்துப்பாங்க. அதாவது இன்னொருத்தவங்களுக்கு தொல்ல குடுக்க மாட்டாங்க. உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டா அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு தொல்ல இருக்காதுல்ல, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான பெர்சன் தான். அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த அவங்களே எழுந்து கடகடன்னு பண்ணிட்டு, அவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அத செட் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்படிலாம் இருந்துப்பாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு அவங்க போகணும், இல்ல ஒரு விஷயத்துக்காக போகணும். யாருக்காவது அவங்க ஏதாவது செய்றாங்க அப்படின்னா, இது செஞ்சா நம்மளுக்கு என்ன லாபம் வரும்? இங்க இவங்க ஃபங்ஷனுக்கு போனா நம்மளுக்கு என்ன லாபம் வரும்? இவங்க வீட்டுக்கு போனா என்ன என்ன பண்ணலாம்? இதனால ஏதாவது யூஸ் இருக்கா? இப்படிதான் பார்ப்பாங்களே தவிர, அவங்களுக்கு எப்பவுமே அவங்க ரொம்ப புத்திசாலிகள் இல்லையா? அப்போ எல்லாத்தையுமே ஒரு பிசினஸாவோ, ஒரு ம் வணிகம், வியாபாரம் மாரியே பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன நடந்ததுங்கிறத பத்தி கவலை கிடையாது. இன்னைக்கு இப்போ இது வேணுமா? இது செய்யணுமா? இது செஞ்சா நல்லதா? எனக்கு இது செஞ்சா பிடிக்குமா? எனக்கு இது செஞ்சது நான் செய்யறதுனால ஏதாவது பலன் இருக்கான்னு சொல்லி செய்வாங்க. பாஸ்ட்ட பத்தியோ, இல்ல இப்போ இருக்கிற பாஸ்ட்ட பத்தியோ, ஃபியூச்சர்ல இது எப்படி வரும்லாம் யோசிக்க மாட்டாங்க. இது இப்ப நடக்கணுமா? நடக்கணும். எனக்கு வேணும்னா வேணும். நான் செய்யணும்னா செய்யணும். இப்போ இது க கரண்ட் நிகழ்காலம் மட்டும் தான் அவங்க கரெக்ட்டா யோசிப்பாங்க. யோசிப்பாங்கன்னா, அவங்களுக்கு இது வேணும், எனக்கு தரணும். அத எப்படியாச்சும் எடுத்துக்கணும். அப்படிதானே பண்ணுவாங்களே தவிர, ஐயோ! அவங்க இப்படி பண்ணாங்களே, நம்ம அவங்கள இப்படி இந்த மாரி ஹர்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து பிராக்டிகல் பெர்சன். பிராக்டிகல் பெர்சன்னா எப்படின்னா, ஆ வாழ்க்கைன்னா இப்படிதாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆயிட்டே போணும். சும்மா சும்மா ஆ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் யோசிக்காத ஒரு நபர். இன்னொன்னு, இவங்களுக்கு வந்து நெறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். நெறைய ரகசியங்கள் வச்சிருப்பாங்க. ரகசியங்கள்னா, தன்ன பத்தின ரகசியங்கள் நெறைய இருக்கும். ஆனா, மிச்சவங்க கிட்ட ரகசியங்கள் நெறைய கேட்பாங்க. அவங்க கிட்ட ஒரு ரகசியத்த மறைக்கவே முடியாது. எப்படியாச்சும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரகசியம் தெரியணும்னா, அத எப்படியாச்சும் உங்ககிட்ட பேசி உங்க வாயிலருந்து அப்படியே நைஸா இழுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்களோட ரகசியத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், ஒரு வார்த்த கூட வாங்க முடியாது. அப்படி ஒரு ரகசியமான பீப்பிள். நெறைய அவங்கள பற்றின ரகசியங்கள் அவங்க ரகசியமாவே வச்சுப்பாங்க. அவங்களுக்கும் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க.
வெளியில அப்படி பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரியான பீப்பிள். அ ஒரு ஒரு வியாபாரி எப்படி இருப்பாங்களோ அப்படி. இது தரியா அது தரேன். இது வேணுமா? அது இப்படி இருக்கணும். ஸோ அந்த மாரி ஒரு வியாபார குணம் கொண்டவங்க. பிடிவாத குணம் ஜாஸ்தியா இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஆம், ஒண்ணு தெரியாதுன்னு நம்ம அவங்க கிட்ட "உனக்கு இத பத்திலாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது" அப்படி சொல்லிட்டோம்னா, அத ரொம்ப இன்சல்ட்டிங்கா எடுத்துப்பாங்க. ஆ அதனால அத பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து, எங்க அது தெரியாதுன்னு சொன்னாங்களோ, அங்கேயே வந்து அவங்களுக்கு இது தெரியும்னு நிரூபிக்கக்கூடிய அதுக்காக அவங்க மெனக்கெடுவாங்க. நெறைய படிப்பாங்க, நெறைய உழைப்பாங்க. வந்து தன்னை ப்ரூவ் பண்ணணும். யாரும் வந்து அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. பட் அதுலயும் ஒரு ரொம்ப நல்ல குணம் இருக்கு. என்னன்னா, வேற யாராவது வந்து தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா, "எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்லி தரீங்களான்னு?" சொன்னாங்கன்னா, அப்படி 100% மனமுருகி சொல்லி தருவாங்க. ஆளுமை தன்மை கொண்டவங்க. ஆளுமை தன்மை கொண்டவங்கன்னா என்ன? தான் தான் பெருசா இருக்கணும். தன்னை யாரும் அடக்கி ஆளக்கூடாது. தான் சொல்றது கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கான ஒர்க்கும் பண்ணுவாங்க அவங்க. அதே மாதிரி வேற யாராவது முட்டாள்தனமா பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. "இது கூடவா உனக்கு தெரியல? இது கூடவா யோசிக்க மாட்ட?" அப்படின்னு திட்டுவாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்களே அது மறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு நபர். கன்னிராசிக்காரர் கண்ணுங்கள மட்டும் எதெல்லாம் தப்போ அதெல்லாம் கண்ல டப்புன்னு விழுந்துரும். இப்ப அவங்க இங்க ஒரு ஒரு கேட்ல இருந்து காம்பவுண்ட் வால் கேட்ல இருந்து வீட்டுக்குள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கண்ணுல வெறும் தப்பா தான் தெரியும். இது இங்க சரியில்ல, அது அங்க சரியில்ல. அது இங்க தப்பா இருக்கு, இது இங்க தப்பா இருக்கு. உடனே வீட்டுக்குள்ள போன உடனே, "ஏங்க இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்களா? இது பண்ண மாட்டீங்களான்னு?" சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா ஒரு வாத்தியார் மாதிரி நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பிறரிடம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுல முதன்மையா இருப்பாங்க. அதனால இவங்க எப்படின்னா அக்கவுண்டிங், ஆடிட்டிங், துப்பறிவாளர் அப்படிங்கிற பொசிஷன்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, சின்ன சின்ன மைன்யூட் விஷயத்த கூட இவங்க எடுத்துக்கலாம். இவங்களுடைய இந்த குணமே இவங்களுக்கு ப்ளஸ்ஸு. அதே மாரி இதோட குணமே அவங்கள வந்து சில பேர வந்து கீழ அவங்க கூட அண்ட விடாது. ஏன்னா இவங்க குத்தம் சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க பிறர்கிட்ட தப்பு கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க. தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்டயும் எல்லாம் மனிதர்கள் தானே. அவங்க கிட்டயும் தப்பு இருக்கும். ஆனா தப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, அத அது எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிட்டு தன்னை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆளுங்க. ரொம்ப தன்னம்பிக்கை ஜாஸ்தி. தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க. அதே மாதிரி ஆ மிச்சவங்க நல்லா இருக்கக்கூடாது, பொறாமை குணம் அப்படிலாம் இல்ல அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த குணம் எல்லாம் இல்ல. அவங்க அவங்கள பற்றி மட்டுமே யோசிப்பாங்களே தவிர, "நீ எக்கேடாவது கெட்டுப்போ, இல்ல நீ நல்லா இருந்தா நல்லா இருந்துட்டு போ. சந்தோஷம் தான். ஆனா என்கிட்ட வராதப்பா. என் வாழ்க்கையில எனக்கு எந்த தொல்லையும் குடுக்காத" அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருந்தாலே நல்லது தானே! பிறருக்கு வந்து பிறர்கிட்ட உபத்திரமா இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால இன்னொருத்தவங்கள வந்து தொல்ல பண்ண மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன தேவையோ, அது தேவையான விஷயங்கள கரெக்ட்டா பிளான் பண்ணியும் பண்ணிப்பாங்க. ரொம்ப புத்திசாலி. ஆ மாங்கு மாங்குன்னு உட்காந்து படிக்க தேவையில்ல. ஒரு விஷயத்த படிச்சாலே டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் இந்த கன்னி ராசி ஆட்கள். இப்ப இவங்களோட கணவரோ, இல்ல மனைவியோ கன்னி ராசி வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்றார்படி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தான் நல்லது. இல்லன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட 1000 குத்தம் கண்டுபிடிக்கும். "அப்படிங்களா? நான் சரி பண்ணிக்கிறேன். அப்படியா? நான் சரி பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு, நீங்க பாட்டுன்னு உங்க வாழ்க்கைய பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா, அவங்க கண்ல அது மட்டும் தான் படும். ஏன்னா, அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க இல்லையா? அதனால அப்படிதான் படும். அதனால கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி தே ஆர் வெரி நைஸ் பீப்பிள். அப்படி தன்ன 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 பார்த்துக்கிட்டாலே போதுமே! அ நம்ம போய் அவங்கள பார்த்துக்க தேவையில்லையே! இல்ல? அதுவே ஒரு பெரிய தலைவலி போகும். ஸோ அதனால கன்னி ராசியில உங்களுக்கு நண்பர்களோ, இல்ல உங்க உறவினரோ யாராவது இருந்தா இந்த கேரக்டரிஸ்ட்லாம் ரிலேட் ஆகுதான்னு பாருங்க.